சண்டே மட்டன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அதுவும் எப்போதும் போல் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி போட்டு செஞ்சேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. சில பேர் வந்துட்டு சிக்கன் மட்டன் குழம்புலாம் செய்யும்பொழுது உருளைக்கிழங்கு போட்டு செய்வாங்க. அம்மாலாம் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க. ஆனால் இங்கே அத்தை வந்து சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி கிழங்கு போட்டு தான் செஞ்சுருந்தேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிட்டு மட்டனை ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை வேக வச்சுட்டேன். அப்புறம் நம்ம நார்மலாக கறி குழம்புக்கு தாளிக்கிற மாதிரியே எண்ணெயில் பட்டை, சோம்பு, அந்த கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் அது கூட ஜீரகம், மிளகெல்லாம் போட்டு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வீட்டிலே அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். மட்டன் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு தான் குக்கரில் வேக வச்சுருந்தேன். அது கூட இந்த சாந்தெலாம் போட்டு உப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து மறுபடியும் ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் வேக வச்சுருந்தேன், அந்த கிழங்கு வேகிறதுக்காக. ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் போட்டு தான் இந்த மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன். கெட்டி குழம்பா செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது.